வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம பிஜிடிஆர்பி தேர்வர்களுக்கு வந்திருக்க ஒரு நல்ல செய்தியை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மேலும் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி நடைபெற்று வரும் போராட்டம், பணிக்கு வராத ஆசிரியர்களின் விவரம் கோருதல் பண்ணியிருக்காங்க. என்னன்றதை பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிஜிடிஆர்பி தேர்வர்களுக்கு ஒரு நல்ல செய்தி ரெடியாக இருக்குது மக்களே. சான்றிதழ் சரிபார்ப்பை முடித்த நபர்கள் அனைவருக்கும் இறுதி தேர்வு பட்டியல், தற்காலிக தெரிவு பட்டியல், இறுதி தேர்வு பட்டியல் ரெடியாக இருக்குது. சான்றிதழ் சரிபார்ப்பை வெற்றிகரமாக சிபி முடித்த தேர்வர்களுக்கு இறுதி தேர்வு பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்வர்களே தயாராக இருங்கள். தேர்வு பட்டியல் விரைவில் வர இருப்பதால் சிபி முடித்த தேர்வுகள் தயாராக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஸோ எதிர்பார்க்கப்படும் செகண்ட் சிபிக்கு எதிர்பார்க்கப்படும் வெளியீட்டு காலம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வார இறுதி, இல்லைனா அடுத்த முதல் வாரம் பொங்கலுக்கு முன்னாடியே வெளியிட்டுருவாங்க, இல்லைனா பொங்கலுக்கு பின்னாடி வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஸோ காலி பணியிடங்கள், இந்த முதுகலை பட்டதாரியில் ஒரு பொதுவான செய்தி அப்படின்னா காலி பணியிடங்கள். ஸோ ஆசிரியர் காலி பணியிடங்கள் அதிகமாக வேணும் அப்படின்ட்டு நிறைய பேர் கோரிக்கை வச்சுருக்காங்க. பிஜிடிஆர்பியோடைய வேக்கன்சிஸை அதிகப்படுத்தணும் அப்படின்னு நிறைய பேர் கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ நிச்சயமாக பிஜிடிஆர்பியோடைய காலி பணியிடங்களை அதிக அளவில் நிரப்ப போகிறாங்க. காலி பணியிடங்கள் தற்பொழுது அதிக அளவில் நிரப்புவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. காலி பணியிடங்களின் எண்ணிக்கையை கணிசமாக தமிழக அரசு அதிகரிக்க பரிசீலனை செய்ய வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பொதுவான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பிக்கை யாரும் கைவிடாதீங்க. அனைவருமே எதிர்பார்த்துட்டே இருங்க. செகண்ட் சிவி லிஸ்ட்டு கண்டிப்பாக வெளியிட போகிறாங்க. அனைத்து தேர்வர்களுமே நம்பிக்கை இல்லாமல் விடுங்க. நல்ல செய்திக்காக காத்துக்கு இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறதுங்க. ஏன் இந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் காலம் வரவிருக்கும். தேர்தலுக்கு முன்பாக தேர்வர்களின் கோரிக்கைகளை அரசு கவனத்தில் கொள்ள அதிக வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக பணியிடங்கள் அதிகரிக்கப்படலாம் என்ற தகவல்கள் வெளியாயிருக்கு. இது ஒரு கணிப்பு மட்டும்தாங்க. காலி பணியிடங்கள் அதிகரிப்பு என்பது உறுதியான தகவலெல்லாம் கிடையாது. இது ஒரு வலுவான எதிர்பார்ப்பு தான். அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக எல்லோருமே வெயிட் பண்ணலாம் அப்படின்றதையும் குறிப்பிட்டே சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் இதற்கான அப்டேட் எல்லாத்தையுமே ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சார்பாக நமக்கு கிடைக்கும். சிபி முடித்த தேர்வர்களுக்கு இந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிஜிடிஆர்பியுடைய தேர்வர்களுடைய தரப்பிலிருந்து கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வருது. தற்பொழுதைய சூழலில் இந்த அரசு கோரிக்கைகள் நிச்சயம் பரிசீலனை செய்யும் என்று நம்பப்படுகிறதுங்க. ஸோ எக்ஸ்பெக்டட் நம்ம கெஸ் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாருமே நம்பிக்கையோடு இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி காத்துக்கிட்டு இருக்குங்க. டிஆர்பியில் இந்த மாதிரி ஆசிரியர் முதுகலை பட்டதாரியோடைய முக்கியமான அப்டேட்டு இதுவாக இருக்கலாம். ஸோ அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டை நமக்கு எழுத போகிறாங்க. ப்ரொஃபஷனல் செலக்ஷன் இன்னும் ஒரு சில தினங்களில் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி நடைபெற்று வரும் போராட்டம். கடந்த டிசம்பர் மாதம் 22ஆம் தேதியிலேருந்து இந்த ஆசிரியர்கள் எல்லாமே போராடிட்டு இருக்காங்க. சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கும் வருகை, இதனால் பார்த்திங்கன்னா வருகை புரியாத ஆசிரியர்கள் எஸ்எஸ்டியில் விவரங்களை சேகரிச்சிட்ருக்காங்க. தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை இயக்குனருடைய செயல்முறைகள் ஒரு ஜிஓவை பாஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கக்கூடிய நடைபெற்று வரும் போராட்டம், பணிக்கு வருகை புரியாத ஆசிரியர்களின் விவரம் குறித்த தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை இயக்குனருடைய ஒரு செயல்முறைகளை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. என்ன சார் அந்த செயல்முறைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தொடக்க கல்வி இடைநிலை பதவி வகுப்பு ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி நடைபெற்று வரும் போராட்டம், பணிக்கு வருகை புரியாத ஆசிரியர்கள் விவரம் கூறுதல் தொடர்பாக இந்த தகவல் வெளியாகியிருக்குங்க. ஸோ இவங்க எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த சம வேலைக்கு சம ஊதியம் இன்னும் வழங்கலை, ஏன் அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இது எல்லாமே வழங்க போகிறாங்க. இவர்களுடைய கோரிக்கையும் ஏற்கப்படும். ஆசிரியர்களின் இடைநிலை பதவி வகுப்பு சம ஊதியம் வழங்க கோரி நடைபெற்று வரும் போராட்டம், பணிக்கு வருகை புரியாத ஆசிரியர் விவரத்தை எடுத்துகிட்ருக்காங்க. எஸ்எஸ்டிஏ உடைய ஸ்ட்ரைக் இந்த பர்டிகுலர்ஸோடைய லிஸ்ட் அவுட் எடுத்ததுனால ஸோ எத்தனை பேருக்கு அடுத்து நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்ற தெரியல, பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.